ஹாய் வெல்கம் டு சேனல் ஷிஷ்ரவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ஒரு டே கிரீம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டே கிரீம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணேன். பட் அதுல வந்து இந்த ஸ்கின் ஒயிட்னிங்க்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இருந்த மாதிரி நான் வந்து அவ்வளோவா பார்க்கவும் இல்லை. அண்ட் ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதை ஒழுங்கா கொடுக்கல. பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு வந்து ரீசெண்டா நான் வந்து ட்ரை பண்ண ஒரு டே கிரீம் எனக்கு எக்ஸலண்டா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரிசல்ட்ஸ் வந்து அதுல வந்து என்னால பார்க்க முடிஞ்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. பிகாஸ் டே கிரீம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டெக்ஸ்ட் வந்துட்டே இருந்தது. ஈவன் யூடியூப்ல கூட எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டே கிரீம் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து உங்கள் ஸ்கினை ஒயிட்டனும் வந்து பண்ணும், அஸ் வெல் அஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ வீடியோ நான் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒருத்தர் லைக் பண்ணிக்கோங்க. சோ வீடியோக்குள்ள போகலாம். சோ இது என்ன டே கிரீம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பாலியா நேச்சுரல்ஸ் ரெண்டு அட்வான்ஸ் சன் ப்ரொடெக்ஷன் சன்ஸ்கிரீன் ஸ்கின் பிரைட்னிங் கிரீம். இதுல வந்து என்ன அடிஷனல் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நார்மலாவே டே கிரீம் அப்படின்னா கண்டிப்பா SPF கண்டென்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அது ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும். டே கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 25 அதுதான் வந்து மேக்ஸிமமே. 25 இல்ல 15 இல்ல 20 அந்த லெவல்ல தான் வந்து இருக்கும். அது நம்ம ஸ்கின் அவ்வளவு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்காது. பட் இந்த கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னா SPF 50+ வந்து இருக்கு. சூப்பரா உங்க ஸ்கின்னை வந்து சன்ல இருந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கும் அண்ட் சேஃபாகவும் வந்து வச்சுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிக்மெண்டேஷன், உங்களோட ஸ்கின்ல ஏதாவது பிக்மெண்டேஷன் இருந்தா அது நல்லா கியூர் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த கிரீம் வேற என்னெல்லாம் வந்து பண்ணும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த கிரீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி பாத்துக்கும் அண்ட் நரிஷ் பண்ணி பாத்துக்கும். பிகாஸ் இதுல நிறைய ஆயுர்வேதிக் ஆயில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளெண்ட் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சில்கியா வெல்வெட்டி ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கின் உங்க ஃபேஸை வந்து தொட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா வெல்வெட்டி ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஸ்கினை வைட்டன் பண்ணும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேர்னஸ் அண்ட் க்ளோ வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களோட ஸ்கினை வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டோனா வந்து ஆக்கும். அண்ட் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னே ப்ராப்ளம் இருந்தாலுமே அதையும் நல்லா ரெடியூஸ் பண்ணணும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்கின்ல வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து டீடாக்ஸ்ஃபை பண்ணும். டீடாக்ஸ்ஃபை பண்ணாலே நம்மளோட ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ தட் நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம சன் கிட்ட இருந்தும் சன் பர்ன்ல இருந்தும் உங்களோட ஸ்கினை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வந்து பாத்துக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன், பிளெமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நல்லா ஃபேரான ஒயிட்டான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயின் இன்கிரிடியன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஹல்தி அண்ட் சந்தன் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கினை பிரைட்டன் பண்றதுக்கு, வைட்டன் பண்றதுக்கு, உங்க ஓவரால் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வேற என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளுட்டத்தியான் வந்து இருக்கு. குளுட்டத்தியான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங்க்கு செம்மையா வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல நயசன்மெட் வந்து இருக்கு. அதனால ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் அதை நல்லா கம்மி பண்ணும். அண்ட் அல்வேரா இருக்கு, முல்தி இருக்கு, ஹல்தி இருக்கு, சந்தன் இருக்கு, கோஜிக் ஆசிட் வந்து இருக்கு, விட்டமின் இ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, ஆல்மண்ட் ஆயில் இருக்கு. ஸோ இது எல்லாமே இது இருக்கக்கூடிய எல்லா இன்கிரிடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் அண்ட் பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த க்ரீம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேணா, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து உங்களோட ஸ்கினை தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதுல இருந்து கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஸ்கின்ல ஃபுல்லாக வந்து டாட் பண்ணிட்டு நல்ல மசாஜ் வந்து கொடுங்க அண்டில் நம்மளோட ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து மசாஜ் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 1 minute இல்லை ஒரு 30 secondsலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின்குள்ள வந்து அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோ இருக்கும். இன்ஸ்டன்டா உங்களோட காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும், என்ஹான்ஸ் வந்து ஆகியிருக்கும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இதை சன்ஸ்கிரீன்லாம் போட்டு அப்படியே பேய் மாதிரி வெள்ளையா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நிறைய பேர் வந்து சன்ஸ்கிரீன் போட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளையா இருக்கு, ஒரு மாதிரி டார்க்கா இருக்கு, ஏதோ ஆர்டிஃபிஷியல் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் அல்டர்னேட்டிவா வந்திருக்கும். பிகாஸ் இது ஸ்கின் கூட நல்லா ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கின் டோனையே வந்து என்ஹான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்க ஸ்கின் நல்லா வந்து வைட்டன் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ஹெர்பாலியா நேச்சுரல்ஸோட இந்த ஸ்கின் பிரைட்னிங் கிரீம் வந்து ட்ரை பண்ணல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வச்சிருக்கேன். தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்கணும் அப்படின்னா தாராளமா வந்துட்டு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. சம்மர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவு நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாய்.